எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற காரணம் என்ன? இப்ப எதிர்மறை எண்ணங்கள் தோன்றதுக்கு சில காரணங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். இதுல முதலாவது முந்தைய அனுபவங்கள். ஏற்கனவே எங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள்ல ஏமாற்றங்கள், வலிகள், காயங்கள் போன்றன ஏற்பட்டிருக்கும். இவை திருப்பி திருப்பி நினைவுக்கு வாரதால எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது உருவாகும். இரண்டாவது சுய மதிப்பீட்டு குறைவு. அதாவது எங்களை நாங்களே மிக குறைவா மதிப்பிட்டுக் கொள்றது. நான் இதுக்கு சரி வர மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், என்னால் இதை செய்யலான்னு சொல்லி எங்களை நாங்களே குறைவா மதிப்பிட்டுக் கொள்றது. மூன்றாவது சுற்றுப்புறம். சுற்றுப்புறத்துல எப்பயுமே ஒரு 2 பேர் இருப்பாங்க. உன்னால் இது முடியாது, நீ இதை செய்ய மாட்டேன், உன்னால் இதை செய்யலான்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்படியான சுற்றுப்புறம் இருந்தாலும் கட்டாயம் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது உருவாகும். அடுத்தது பயம், கவலை. ஒருவேளை இப்படி செஞ்சா இப்படி நடந்துருமோ, இதை செய்யறதால இப்படி நடக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு சொல்லி நாங்க எதை பற்றியும் எப்பயுமே ஏதாவது ஒன்றை பற்றி பயத்திலையும் கவலையிலையும் இருப்போம். இந்த பயம், கவலை இது ரெண்டும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றதுக்கு மிக முக்கிய காரணங்கள்னு சொல்லப்படுது. இதுக்கு அடுத்ததா இருக்கிறது அளவுக்கு மீறிய சிந்தனை, அதாவது ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம். நாங்க இல்லாத ஒரு விஷயத்த இன்னும் ஊதி அதை பற்றி யோசிச்சு அதை பற்றியே அளவுக்கு மீறிய சிந்தனையில இருப்போம். உண்மையா அப்படி நடக்காது, நாங்க அதை பற்றி அளவுக்கு மீறிய சிந்தனையில இருப்போம். இந்த அளவுக்கு மீறிய சிந்தனை, ஓவர் திங்கிங் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தோன்றதுக்கு ஒரு காரணம். அடுத்தது உடல், மனம் ரெண்டும் சமநிலையில இல்லை. எங்கட உணவு பழக்கம் சீர்குலைஞ்சிட்டு, உணவு பழக்கம் சரியா இல்லை, உணவு பழக்கம் சீரற்ற தன்மையில இருக்கு, தூக்கம் சரியா இல்ல, மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா, உடற்பயிற்சி இல்லை அப்படின்னு சொன்னா, இங்க எதிர்மறை எண்ணங்கள் தோன்றதுக்கு இவையும் முக்கிய காரணங்கள். இவையெல்லாம் இருக்கிற பட்சத்துல உடலும் மனமும் சமநிலை இல்லாம போகுது. உடலும் மனமும் சமநிலையை இழக்கிறதால அங்க எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது தோன்றுது. அப்ப வாழ்க்கையில இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்துன்னு சொன்னா அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே தலைகீழா புரட்டிப்படக்கூடியது. இந்த எதிர்மறை எண்ணங்கள் எங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் வந்துன்னு சொன்னா அதை இல்லாமல் ஆக்கணும். அப்பதான் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சிறப்பான முறையில அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை.